2018ல 11ஆம் கேள்வியை பாருங்க. என்னவாம்? ஆரையை உடைய ஒரு சீரான கோள ஏயினதும் ஆர்பியை உடைய ஒரு சீரான கோள பியினதும் மேற்பரப்புகளின் மீது உள்ள ஈர்வையினாலான ஆர்முடுகள் சமனாகும். ஏயின் திணிவு பியின் திணிவு 2 மடங்கு என கொள்க. இப்ப 2 கோள் என்ற கோள் இது ஆரி ஆறு. சீரான கோளன்னு சொல்லிட்டாங்க. கோள வடிவம் ஆர்டி இது பி என்ற கோள். ரெண்டுலையும் ஈர்வையினாலான ஆர்முடுகள் சமன். சரி, ஜி இது ஜி. இப்ப ஏயின் திணிவு பியின் திணிவின் 2 மடங்கு. ஏயின் திணிவு பியின் திணிவின் 2 மடங்கு. ரைட். அப்படி என்றா என்ன கேட்கிறார்? அந்த ஆரைகளுக்கு இடையில தொடர்பு கேட்கிறார். இப்ப இதுல என்ன ஈர்ப்பு ஆர்முடுகள் சமன் என்றா எனக்கு தாமதம் என்ன? இப்ப ஜி சமன் என்ன வரும்? ஜி எம்எம் ஓவர் ஆர் ஸ்கொயர். அப்ப ஜி இன்டு எம் வந்து 2m ஓவர் ஆர் ஏ ஸ்கொயர். என்ன வரும்? ஜி எம் ஓவர் ஆர் பி ஸ்கொயர். ரெண்டுலயுமே ஜிஎம் போயிடும். குறுக்க பெருக்கிறவன் என்ன வரும்? இது இங்க போகும். ஆர் ஏ ஸ்கொயர் சமன் 2rb ஸ்கொயர். ரூட் எடுத்துருங்க. ஆர் ஏ சமன் √2 into rb. எத்தனையாவது விடை? முதலாவது விடை. ஓகே. 2016 பாருங்க. 2016ல 23ஆம் கேள்வி. என்னவா? கோள் ஏயிற்குரிய விகிதம் கோளின் திணிவின் கீழ் கோளின் ஆரை ஆனது கோள் பிக்குரியதை விட 4 மடங்கு எனில் விகிதம் கோள் ஏயின் தப்பல் வேகம் மேற்பரப்பில் தப்பல் வேகத்தின் கீழ் பியின் மேற்பரப்பில் தப்பல் வேகம். இப்ப கோளின் திணிவுக்கும் ஆரைக்கும் உள்ள விகிதம் எம்மின் கீழே, அது நான் ஏக்குரியது எம்ஏவா ஆறு என்ற ரேஷியோ கோள் பிக்குரியதை விட 4 மடங்கு. அப்ப கோள் பிக்குரியது எம்பிஓ ஆர்பி என்றா இது 4 மடங்கு. இது பிக்குரிய ரேஷியோ 4 மடங்கு. இப்படி தந்திருக்காங்க. இது கிடைக்கும். இப்ப கேட்டது கப்பல் வேகத்துக்குள்ள ரேஷியோ. கப்பல் வேகத்துக்கு என்ன சாம்பாடு? எனக்கு தெரியும். கப்பல் வேகம் Q is equal √2gm over r. அப்ப நாங்கள் A எழுதினோம்டா gma over r, B எழுதினோம்டா √2gmb over rb. ஒண்ணு டிவைட் பண்ணி தானே வரும். A இன் தப்பல் வேகத்தின் B இன் தப்பல் வேகம். இந்த தப்பல் வேகத்துக்குரிய சாம்பாடு ஞாபகத்துல இருக்கணும். 2 சாம்பாடு எங்கள்கிட்ட. ஒன்று √gm over r, no 2gm over r. √2gm over r கேபிட்டல் G போட்டுருந்தது. இல்லது √2gr சிம்பிளா போட்டுருந்தது. 2 தெரிஞ்சிருக்கணும். ரைட். அப்ப இங்க ஒண்ணு கிளிக் என்னன்னு வரும்? மேல இருக்குது MA over r, கீழே இருக்கிறது MB over rb. அப்ப இந்த ரேஷியோ பிரிச்சு விட்டா இப்ப இதை கீழே 4, அப்ப √2 4, √4 2. தப்பல் வேகங்களுக்கு இடையிலான விகிதம் என்ன வரும்? 2, 2வது விடை. ஓகே. 2015ல 38ஆம் கேள்வி பாருங்க. என்னவா?
முறையே M1 M2 எனும் திணிவுகளை உடைய AB எனும் இரு உடுக்கள் உருவில் காணப்படுகின்றவாறு M1 R1 சமன் M2 R2 ஆக இருக்கும். புள்ளி O பற்றி அவற்றின் தம்முள் புவியீர்ப்பு கவர்ச்சியின் விளைவாக AOB எப்போதும் ஒரு நேர்கோட்டில் இருக்குமாறு உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு வட்ட இயக்கங்களில் உள்ளன. M1 M2 ஆகியவற்றின் கதிகள் முறையே V1 V2 எனின் விகிதமானது. V1 V2 அந்த ரேஷியோ தான் கேட்கிறார். இப்ப ரெண்டு இப்படி ஏங்குது. இது R2R இதுல கதி V2 M2 திணிவுண்ட கதி இங்க இயங்குது. V1 கதியோட M1 திணிவு அது இந்த அலை R1. இப்ப எப்போதும் ஒரு நேர்கோட்டில் இருக்குதாமா? எப்பவும் ஒரு நேர்கோட்டில் இருக்குன்னா என்ன? இது இந்த கதி ஒமேகா, இது இந்த கோணம் ஒமேகா. ரெண்டு கோண வேகம் சமன். இவர் இங்க வரைக்க இவர் இங்க வந்துருவான். அப்ப இந்த திரும்பின கோணம் ஒரே அளவு, ஒரே நேரத்துல ஒரே அளவு திரும்பணும். அப்ப ரெண்டு பேருடைய கோண வேகமும் சமன். ஓகே, அப்ப ரெண்டு கோண வேகம் சமன்டா என்ன போடுவீங்க? இந்த தொழில்கள் V2 எழுதினா R ஒமேகா. அப்ப V1 எழுதினீங்களா R1 ஒமேகா, V2 எழுதினீங்களா R2 ஒமேகா. ஒன்றே ஒன்றால பிரிச்சு விட்டா V1 over V2 என்றது R1 R2. அது என்னதுக்கு சமன்? அங்க உங்களுக்கு தந்திருக்கார் M1 R1 சமன் M2 R2. அப்ப R1 R2 என்னதுக்கு சமன்? M2 M1. அப்ப இந்த V1 over V2 என்ற ரேஷியோ என்னதுக்கு சமன்? M2 over M1 என்ற ரேஷியோ சமன். முதலாவது விட. ஓகே, ரைட். 2014 பாருங்க. 2014 45 என்ன சொல்ற? அரை ஆரையும் திணிவு எம்மையும் உடைய ஒரு கோளின் மையத்திலிருந்து தூரம் 2R இருக்கும் ஒரு புள்ளி Pயில் இருந்து திணிவு எம்மையுடைய ஒரு துணிக்கை உருவில் காணப்படுகின்றவாறு நிலைக்குத்தாக மேல் நோக்கி அறியப்படுகிறது. இந்த எரிபடையின் தப்பல் வேகம். இப்ப இது பூமி, இது நேர திணிவு எம் திணிவு வேற பூமி. இது எங்க இருந்து? மையத்திலிருந்து 2R. மையத்திலிருந்து 2Rன்னா மேற்பரப்புல இருந்து R இல்லையா? ஓகே, கிடையாது. இந்த இடத்துல இருந்து அறிகிறார், அது இந்த தப்பல் வேகம். எங்க போகுது? முடிவிலிக்கு போகுது. முடிவிலிக்கு போகுது, மட்டுமட்டா முடிவிலியே போச்சு. அதுக்குரிய தப்பல் வேகம் அது கண்டுபிடிக்கணும். அது இங்க இருந்து இங்க வளமையா நாங்கள் போடுற தப்பல் வேகம் என்ன? அது மேற்பரப்புல உள்ள தப்பல். இப்ப நாங்கள் போட போறது இங்க உள்ள தப்பல் வேகம். அப்ப இந்த இடத்துல இருக்கிற தப்பல் வேகத்துக்கு போடுவீங்க. இது இங்க இருந்து இங்க போறதுக்கு செய்யற வேலை இது இழந்த இயக்க சக்தி தானே. அப்ப half mg squared இழந்த இயக்க சக்தி. இங்க இருந்து அங்க போறதுக்கு செய்யற வேலை. அப்ப இந்த புள்ளி ஏன்னு வச்சு இந்த புள்ளி என்ன வந்துங்க P. அப்ப P ல இருந்து இன்ஃபினிட்டிக்கு போறாருன்னா V infinity minus Vp into M அந்த போயிடும். அப்ப இங்க g squared by 2 is equal முடிவிலியின் அழுத்தம் 0. இந்த புள்ளியில உள்ள அழுத்தம் என்ன வரும்? மைனஸ் GMO 2R. இப்ப இந்த 2 போயிடும். அப்ப u squared என்ன? u squared GM over R. அப்ப u சமம் root of GM over R. அப்ப அந்த இடத்துல இருந்து தப்பல் வேகம் root of GM over R. முதலாவது விட. இப்ப இந்த கணக்கு இப்படிதான் செய்யணும் இல்லை. என்னது? அங்கிருந்து அதே ஈக்குவேஷனே நேர பயன்படுத்தலாம். அந்த ஈக்குவேஷனை நேர பயன்படுத்தக்குள்ள கவனமா இருக்கும். ஈக்குவேஷன்
சோ தப்பல் வேகத்துக்குரிய ஈக்குவேஷன் என்ன? ரூட் ஆஃப் 2gm ஓவர் ஆர். இது நேரடியா செய்யுங்க. தப்பல் வேகத்துக்குரிய சமம் ரூட் ஆஃப் 2gm ஓவர் ஆர். இப்ப ஆர் போடுங்க, அது மேற்பரப்புல இருந்து போயிக்க மேற்பரப்பு நிறைய. இப்ப 2r தூரத்துல இருந்து போயிக்க அந்த தூரம் 2r போடுவீங்க. அப்ப இந்த 2 கேன்சல் ஆகும். ரூட் ஆஃப் gm ஓவர் ஆர். நீங்க ஈக்குவேஷனை யூஸ் பண்ணலாம், அந்த தூரத்தை கவனமா போட்டோம்னு. பூமியில மேற்பரப்புல இருந்தா மையத்தில இருந்து ஆறு தூரம், பூமியில இருந்து 2r தூரத்துல இருந்தா அந்த 2r போடுவீங்க. ஓகே, எப்படி செய்து கொள்ளலாம்? அது முதலாவது விட. டூ 21ஆம் கல்லே பாருங்க. என்ன திணிவு எம்மையும் ஆரையும் உடைய ஒரு கோளில் இருந்து தப்புவதற்கு ஒரு துணிக்கை கொண்டிருக்க வேண்டிய குறைந்தபட்ச வேகம் பியை தருவது. தப்பல் வேகம் தானே? எம் திணிவு ஆரையுடைய கோள்ல இருந்து சோ என்ன தப்புவதற்கு, அப்ப தப்பல் வேகம். தப்பல் வேகம் என்ன? இவர் என்னதுல வந்திருக்கார்? கேபிட்டல் ஜி தான் வந்திருக்கார். சோ அப்ப அங்க தப்பல் வேகம் பி சமன் ரூட் ஆஃப் 2gm ஓவர் ஆர். அப்ப எத்தனாவது விடை? ரூட் ஆஃப் 2gm ஓவர் ஆர் முதலாவது. ரைட். அடுத்தது 2012 அதுல 24ஆம் கல்லே பாருங்க. என்னவா? ஒரு உபகோள் எஸ் ஆனது புவி ஈ பற்றி ஒரு நீள்வளைய மண்டலத்தில் இயங்குகிறது. புள்ளி ஏயில் உபகோளின் கதி பி எனில் புள்ளி பி யில் அதன் கதி. இப்படி நீள்வளைய பாதையில இயங்குகிறார். இது பூமி. இதுல இருந்து 4d தூரத்துல ஏ இருக்குது, இது டி தூரத்துல இருக்குது பி. இப்ப என்ன சொல்றார்? ஏயில் உபகோளின் கதி வந்து பி, இந்த இடத்துல கதி. இப்ப நான் இதுல இங்கேயும் இங்கேயும் நான் என்னது போட போறேன்னா மைய நாட்டு விசையை போட போறேன். சோ மைய நாட்டு விசையை போட்டேன்னா என்ன வரும்? இதுக்கு முடியல, இது எம் இது எம் என்றா சோ மையத்தை நோக்கி எஃப் சமன் எம் போட போறேன். என்ன வரும்? சோ இங்க GMM ஓவர் ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் வந்து என்ன வரும்? 16d ஸ்கொயர் சமன் எனது mv ஸ்கொயர் ஓவர் ஆர், m இன்டு v ஸ்கொயர் ஓவர் ஆர். ஆர் வந்து 4. அப்ப இது ஒரு m போயிடும், இதுல ஒரு 4d போயிடும். அப்ப இங்க வருது gm over 4d is equal v ஸ்கொயர். இந்த இடத்துல வரும் vb, அதுக்கு மையத்தை நோக்கி விசை இருக்கணும் தானே. அப்ப அந்த மைய நாட்டு விசையை கொடுக்கணும். வட்டப்பாதை இந்த வளைபாதை இயங்கி இருக்கணும். அப்ப அந்த இடத்துல என்ன போடுவீங்க? GMM over r ஸ்கொயர், அது வந்து d ஸ்கொயர் சமன் என்ன? m into vb ஸ்கொயர் ஓவர் d. ஒரு d போயிடும், m போயிடும். இப்ப இந்த GM over d க்கு கொடுங்க 4v ஸ்கொயர். அப்ப vb என்ன வரும்? சோ b ல கதி வந்து 2v.